இவரெல்லாம் படிக்கக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா படிச்சிருப்பார். அப்படிதானே? அப்பா எழுதின அந்த நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்தையும் இந்த ஆள் படிக்கலை. அதானே உண்மை. மு.க. ஸ்டாலின் சின்னமேளம் அவர்கள், கருணாநிதி சின்னமேளம் அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதிங்கிற புத்தகத்தை படித்தாலே அதில் இது இருக்குது. 273வது பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை போய் படிக்க வேண்டியதானே. நம்ம அப்பா எதுக்கு ஆதரிச்சார், இந்த கட்சியினுடைய திமுகவினுடைய வரலாறு என்ன, நம்ம எதுக்காக வேண்டி அதை ஆதரித்தோம், அப்போ அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு, இது தேவையில்லாத செலவினத்தை குறைக்கும் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ செலவினத்தை சீக்கிரம் இதாக இருக்கும், அடிக்கடி தேர்தல் வச்சா நிறைய இடர்பாடுகள் இருக்குது, அதனால் நான் அதை ஆதரிக்கேன் அப்படி தானே சொல்லியிருக்காரு. அப்படி தானே தீர்மானம் போட்டாங்க திமுகவில். அந்த திமுக தானே இவர் தலைவராக இருக்கார். இவருக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? கூறுகட்டத்தனமான ஆட்கள் இவங்க எல்லாம். அதாவது லாஜிக் படி நம்ம பேசுவோம். ஒரே நேரத்தில் எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் நடக்குதுன்னு வச்சுருங்க, இந்தியா முழுக்க நடக்கும். அவ்வளோதானே. அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது இவங்களுக்கு? மத்திய அரசில் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு அதிகமாக போய் அதுக்கு அவங்களுக்கு இல்லை ஆதாயமாக போயிடணும்னு சொல்கிறாங்க. அதானே இப்போ பாஜக மத்தியில் இருக்குது. இந்த தேர்தலை கொண்டு வந்தால் பாஜக எல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிருக்கணும். உண்மை என்ன தெரியுமா? கடந்த இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் என்னது 2024. அந்த தேர்தலில் சட்டசபை தேர்தலையும் சேர்த்து நடத்தியிருந்தால் மகாராஷ்டிரா பிஜேபிக்கு வந்திருக்காது. மகாராஷ்டிராவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பலத்த அடி. மொத்தம் 9 இடத்துல இதை தான் பாஜக தனியாக கிடைச்சிருது எம்பி. இதெல்லாம் இதுக்கு கடந்த தேர்தல்களோட ரொம்ப மரண அடி.